நீ இப்படி உட்காந்துக்கிறது பாக்குறப்ப கேவலமா இருக்கு. வணக்கம். மீண்டும் மற்றொரு உண்மை நலசல் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். இலங்கையை நேரடி போர்க்களமாக மாற்றும் சதி நடவடிக்கையில் அமெரிக்கா தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றது என்று முன்னாள் அமைச்சரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவித்ததாவது, இந்தியாவின் உத்தியோகபூர்வ அழைப்பின் பேரிலேயே ஈரான் கடற்படையைச் சேர்ந்த குழுவினர் பயிற்சியில் ஈடுபட வந்திருந்தனர். அமெரிக்க கடற்படையும் இதில் பங்கேற்க இருந்த நிலையில் கடைசி நேரத்தில் அவர்கள் பின்வாங்கி இருக்கின்றார்கள். அதே காலகட்டத்தில் இந்திய பிரதமர் மோடி இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார் என்பதும் கவனிக்கத்தக்க விடயமாக இருக்கின்றது. ஈரானிய போர்க்கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தும் நோக்கம் இருந்ததாலேயே அமெரிக்கா இந்த பயிற்சியிலிருந்து விலகி இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்திருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் போன்ற சம்பவங்களை கணிக்கும் திறன் கொண்ட இந்தியா இந்த ஆபத்தை நிச்சயம் அறிந்திருக்கும். அவ்வாறு அறிந்திருந்தும் ஈரான் கப்பலை வெளியேற அனுமதித்தது இந்தியாவின் நம்பகத்தன்மை குறித்த கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. ஈரானின் இரண்டாவது கப்பல் கொழும்பு துறைமுகத்துக்கு வருவதற்கு அனுமதி கோரிய போது அமெரிக்க தூதரக அதிகாரிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தும் இருந்தார்கள். இந்த கப்பலை அனுமதித்தால் வான்வழியாக தாக்குதல் நடத்த நேரிடும் என்று அவர்கள் அச்சுறுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு செயலாளர் துயகொந்தா கப்பல் விவகாரத்தில் இலங்கை பொறுப்பேற்க முடியாது என்று ஈரான் தூதுவருக்கு கடிதம் மூலம் அறிவித்திருந்தார். இருப்பினும் இலங்கையில் உள்ள முஸ்லிம் அரசியல்வாதிகள் மற்றும் பிரதேச சபாநாயகர்கள் உள்ளிட்டோர் ஜனாதிபதியை சந்தித்து அழுத்தங்களை கொடுத்திருந்தார்கள். நீண்ட கலந்துரையாடல்களின் பின்னர் எட்டப்பட்ட உடன்பாட்டின் அடிப்படையிலேயே கப்பல் திருகோணமலை துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தது. மத்திய கிழக்கில் தனது இராணுவ பலத்தை இழந்து வரும் அமெரிக்கா இஸ்ரேலை தவிர்த்து வேறு பாதுகாப்பான தளங்களை தேடி வருகின்றது என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் புவிசார் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த இலங்கையை இராணுவ மையமாக மாற்ற அமெரிக்கா முயற்சிக்கின்றதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. முன்னாள் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஜோன் ஹரி குறிப்பிட்டது போல ஆப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடைப்பட்ட மையப்புள்ளியாக இலங்கை இருப்பதே இதற்கு காரணமாகும். ஈரான் கப்பலை தடுப்பதன் மூலம் இலங்கையை ஒரு நேரடி மோதல் களமாக மாற்ற அமெரிக்கா திட்டமிடுகின்றதா என்ற அச்சம் தற்போது வலுவடைந்துள்ளது என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்படி இருக்க ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டு ஒரு வாரத்தின் பின்னர் அவரது மகனான 56 வயதுடைய முஜ்தபா கமேனி புதிய உச்ச தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்றார். ஈரானிய இஸ்லாமிய குடியரசின் 47 ஆண்டுகால வரலாற்றில் நாடு சந்திக்கும் மிகப்பெரிய நெருக்கடிக்கு மத்தியில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அன்று மதகுருமார்களால் முஜ்தபா கமேனி இந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனால் போர் தீவிரமடைந்து வரும் சூழலில் ஈரான் பேச்சுவார்த்தைகளுக்கு இணக்கம் காட்டுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்றும் அவர் ஒரு மோதலுக்கு தயாரான தலைவராகவே இருப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஈரானின் உயர்மட்ட தலைவர் எதிரிகளால் புகழப்படாமல் வெறுக்கப்படுபவராக இருக்க வேண்டும் என்ற மறைந்த அலி கமேனியின் அறிவுரைப்படியே முஜ்தபா தேர்ந்தெடுக்கப்பட்டதாக ஈரானின் வல்லுநர்கள் பேரவை உறுப்பினர் ஒருவர் தெரிவித்தும் இருக்கின்றார். இந்த நியமனமானது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு விடுக்கப்பட்ட ஒரு நேரடி சவாலாகவும் எதிர்ப்பின் அடையாளமாகவும் பார்க்கப்படுகின்றது. முஜ்தபா கமேனியின் நியமனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதது என ஏற்கனவே வர்ணித்திருந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வாஷிங்டனில் அங்கீகாரமில்லாத எவரும் ஈரானிய தலைமை பதவியில் நீண்ட காலம் நீடிக்க முடியாது என்று மீண்டும் எச்சரித்திருந்தார். இதேவேளை அடுத்த தலைவரையும் இலக்கு வைக்க தயங்க மாட்டோம் என்று இஸ்ரேல் ராணுவம்
முன்னரே எச்சரித்தும் இருந்தது. எவ்வாறாயினும் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் இந்த நியமனத்தை வரவேற்றுள்ளதுடன் இது தேசத்தின் கண்ணியம் மற்றும் வலிமையின் புதிய சகாப்தத்தை உருவாக்கும் என்று சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார். இப்படி இருக்க கமேனியின் இழப்புக்கு பதிலடி தரும் வகையில் உரிய விலையை கொடுக்க நேரிடும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டிரம்புக்கு ஈரான் உயர் பாதுகாப்பு அதிகாரி அலி லாரிஜானி மிரட்டல் விடுத்திருக்கின்றார். அந்த நாட்டின் அரசு தொலைக்காட்சியில் அவர் உரையாற்றும் போது இவ்வாறு கூறியும் இருக்கின்றார். எங்களின் எதிர்வினையை ட்ரம்ப் தவறாக மதிப்பிட்டு விட்டார். இந்த மோதல் விரைவாக முடிவடையாது என்றும் வெனிசுலாவில் செய்ததை இங்கேயும் செய்ய முடியாது என்றும் ட்ரம்ப் எண்ணுகின்றார் என்று சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார். இப்போது அவர் மாட்டிக்கொண்டு இருக்கின்றார். நாங்கள் அவரை விட மாட்டோம். அவர் செய்த செயலுக்கு உரிய விலை கொடுக்க வேண்டும். எங்களின் தலைவரை கொன்றுள்ளார். 1000க்கும் மேற்பட்டோரையும் கொன்றிருக்கின்றார். இது ஒரு எளிதான விடயம் அல்ல. இவ்வாறு அலி லாரிஜானி கூறியிருக்கின்றார். இதே மிரட்டலை அவர் தன்னுடைய எக்ஸ் வலைத்தள பதிவிலும் வெளியிட்டிருக்கின்றார். அலி லாரிஜானியின் மிரட்டல் குறித்து பதிலளித்திருக்கின்ற ட்ரம்ப், அவர் என்ன பேசுகின்றார், யார் அவர் என்று எனக்கு தெரியவில்லை, அது குறித்து நான் கவலைப்பட போவதுமில்லை என்று சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார். தொடர்ச்சியாக கொழும்பு துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்ட ஈரானுக்கு சொந்தமான கப்பலின் பாதுகாப்புக்காக இன்னும் 15 ஈரானிய கடற்படை சிப்பாய்கள் கப்பலிலேயே தங்கியிருக்கிறதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த கப்பலில் இருந்த 219 ஈரானிய கடற்படை வீரர்களின் பாதுகாப்பு நிலை குறித்து அரசாங்கத்துக்கு அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து கடந்த 5ஆம் திகதி இரவு இலங்கை கடற்படையினரின் உதவியுடன் இந்த கப்பல் கொழும்பு துறைமுகத்தின் பண்டாரநாயக்க முனையத்திற்கு கொண்டு வரப்பட்டது. கப்பலில் இருந்த வீரர்களில் 204 பேருக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை மற்றும் உணவு வழங்கப்பட்ட பின்னர் அவர்கள் தற்காலிகமாக வெலிசர கடற்படை முகாமிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் ஆண்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. கப்பலின் இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இதனை திருகோணமலை துறைமுகத்திற்கு கொண்டு செல்ல முடியாமல் போனது. நேற்று வரை கொழும்பு துறைமுகத்திலேயே கப்பல் நிறுத்தி வைக்கப்பட்டும் இருந்தது. கடந்த பிப்ரவரி 15 முதல் 25ஆம் திகதி வரை இந்திய கடற்படையினர் நடத்திய போர் பயிற்சியில் ஈரானிய அரசின் 3 போர்க்கப்பல்கள் பங்கேற்றன. பயிற்சி முடிந்து ஈரான் நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த வேளையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானிய அரசு மீது நடத்திய தாக்குதலில் பயிற்சியில் பங்கேற்ற கப்பல் டெர்பிடோ தாக்குதலுக்கு உள்ளானது. இந்த தாக்குதலில் 84 ஈரானிய கடற்படை வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். இலங்கை கடற்படை மற்றும் விமானப்படை இணைந்து நடத்திய தேடுதல் நடவடிக்கையில் 32 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். மேலும் பலர் காணாமலும் போயிருந்தார்கள். இதேவேளை ஈரானிய கப்பலுக்கு ஆதரவு வழங்கியமை தொடர்பில் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையில் ராஜதந்திர முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. இப்படியான சூழ்நிலையில் நாட்டில் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.